சாரி சாமி, இந்த பிளானுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்கலாம்ல. வேற என்ன வழி சுவாமி? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வழியும் இல்ல. நீலகண்டையா, யோசி. அவளால அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட பெரியப்பாவை மன்னிக்க முடியலனாலும் தப்பான காரியங்களை செய்யற சுவாமிஜிக்காக அவ தப்பு பண்ணவும் துணிஞ்சிட்டான். File fully signed. எப்படி? I slept with him. கண்ணா, எனக்காகவா? உங்களுக்காக தானே? பரவாயில்ல. என்ன மாய செஞ்சீங்க சுவாமி? ஃபைல் நம்ம இடத்த தேடி வந்திருக்கு. மாயா தான் அவனை தேடி போயிருக்கா. அப்படின்னா வீட்டுல அம்மாவுக்கு சேவை செய்யற, இங்க சுவாமிக்கு சேவை செய்யற, கழுத்துல ருத்ராட்சம், நெத்தில விபூதி, இதெல்லாம் போதுமா? நீ வீட்டுக்கு வந்துரு. சுவாமி, நீங்களாச்சும் சொல்லுங்க, கல்யாண வயசு வந்துருச்சு. எனக்கு சாமி தான் எல்லாமே, புருஷனும் கூட. ஏய், என்ன என்ன பேசுற நீ? கோவப்படாதீங்க நீலகண்டையா. ஜீசஸ்க்கு நன் மாதிரி, ராமருக்கு அகல்யா மாதிரி, கிருஷ்ணருக்கு மீரா மாதிரி, பக்தியால வந்த அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க வெறும் சாமியார் தான், கடவுள் இல்ல. சின்ன பிள்ளையோட மனசை கெடுத்து கெடுத்தது மைண்ட மட்டும்தான். சரி, நீங்க பக்தர்களா மன்னிக்கணும், மன்னிப்பீங்கல்ல? சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சுவாமி. ஹலோ, யூகோ. ஓகே. நிர்மலுக்கு சைத்ரா துணையானதுக்கு அப்புறம் தான் இந்த நிர்மல் மகாராஜா ஆனார். ஜெய் நிர்மல் மகாராஜாக்கு, ஜெய் நிர்மல் மகாராஜாக்கு. லைஃப் அப்படியே இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள சிரி அந்த வேலைக்காரனை காதலிச்சிட்டா. அவனை அநியாயமா கொண்டு சிரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபேமிலி தனக்கு பண்ண துரோகத்தை மறக்கிறதுக்குள்ள தான் அக்காக்கும் மறுபடியும் அதை செஞ்சது. அதுக்கு சுவாமிஜியும் எதுவும் சொல்லாம இருந்தது அவ கோவத்தை அதிகப்படுத்துச்சு. Stay with me. Stay with each other. I will show you. நோ, வா. Hey, சேத்ரா. ஷைத்ரா. ஐயோ சாமி, வா வா. சுவாமி, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. ஏய், சாரி சொல்லு, சாரி சொல்லு, சொல்லுங்கறல்ல, சொல்லு. நீலகண்டையா, தெளிவா தெரியுது. உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி தப்பு பண்ணிட்டோம். எடுத்துடலாமா? அட்சதைய போட்டோமா, ஆசீர்வதிச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யாதீங்க. கவர்மெண்டோட ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஆசிரமம் கட்ட ஒத்துழைச்சவன் நான். தூக்கணும்னு நினைச்சா வர. ஆம்பளையோட பேச்சை கேட்டாலே பயந்தே எனக்கு. இவரோட குரலே ஒரு சங்கீதம். இன்னொருத்தர் என்ன தொட்டாலே பயத்துல நடுங்குற இந்த உடம்ப மடியில வச்சு தாலாட்டு பாடின அம்மா இவரு. இருந்தாலும் அவருக்காக சொந்த ஃபேமிலிய இப்படி ஃபேமிலி 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 எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் ஃபேமிலி. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது ஃபேமிலி இல்ல. நடு ரோட்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னா நாடு மொத்தமும் போராடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே நசுங்கி போற பொண்ணுங்களுக்காக ஏன் யாரும் போராட மாட்டேங்கிறாங்க? ஏன்
தி கிரேட் இந்தியன் ஃபேமிலி வேல்யூஸ் போயிடும்ன்றதுக்காகவா? பாரம்பரியத்துல பேர் போனவங்க சொந்த பசங்களை கூட காப்பாத்திக்க முடியாது. வேல்யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெலோஸோட ஏற்பட்ட ஃபேமிலி இருந்தா என்ன, செத்து போனா என்ன? செத்து போயிட்டாங்கல்ல. இனிமே எனக்குன்னு இவரு மட்டும்தான். நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதானே என்ன உன் பிளான்ல இழுத்து விட்ட? எஸ் எஸ் எஸ், they abused me. I just used you. பக்தர்கள், காதலர்கள், பைத்தியக்காரங்க எல்லாம் ஒண்ணுதான். இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எமோஷனோடவே வாழ்ந்துருவாங்க. விலங்குங்க கூட காதலை வெளிப்படுத்த மீட்டிங் பண்ணுது. ஆனா இந்த மனுஷங்க உன்ன மாதிரி ஒரு காதலன் தான் இங்க பக்திக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. நான் யோசிச்சதை விட அதிகமா இன்வால்வ் ஆயிட்டேன். பட் தோத்து போயிட்டேன். I really loved you, Chaitra. But I'm sorry. Sorry to disappoint you. Aata! அப்பா கீழே இறக்கி விடுங்க. ஹேமந்த், தேங்க்ஸ். You cheat! Rudra, it's crazy. Let's go. ஹலோ சாமி, கொஞ்சம் நில்லு. நீ என்ன உண்மையான கடவுளா? நினைச்ச உடனே மறைஞ்சு போறதுக்கு. நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வைரல் ஆக்கிடுவேன். உண்மையை சொல்லு. அந்த ஃபேமிலியை நீ என்னலாம் பண்ணனு சொல்லு. அவன் சொல்ல வேண்டியதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இத்தனை பேர் முன்னாடி அவன் வாயால எப்படி அதை ஒத்துப்பான்? இப்ப நான் சொல்றேன், கரெக்ட்னு மட்டும் ஒத்துக்கோ போதும். சொல்லு. வா 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 சொல்லு. ஃபேமிலியா நீங்க எல்லாரும் மறந்து போன விஷயம் என்னன்னா, குழந்தைங்க எப்பவும் அப்படியே இருக்க மாட்டாங்க, வளருவாங்க. கோபம், பகை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டே போவாங்க. அப்படி வளர்ந்த அவளுக்கு நீங்க தான் இவரை அறிமுகப்படுத்துனீங்க. சுவாமிஜியா அவரோட வேலை அதான். லைஃப்ல பிரச்சனை இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மென்டல் பீஸ் கொடுக்கறது தான். டாக்டர்ஸ் பண்ணாத சயின்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க பண்ணா அது ஒரு பிசினஸ். செய்யறது நல்ல வேலையா இருந்தாலும் அதை செய்யற முறை சரியானதில்லை. இவனும் இவன் பைத்தியக்கார வேலையும் விபூதிங்கிற பேர்ல கொக்கைனை யூஸ் பண்றதும் டிரான்ஸ் டான்ஸ். மேடம், சுவாமி பூஜையில இருக்காரு. இவன் கத்து கொடுத்ததை பண்ணா, இவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பினான். கடைசியா இவன் சுயரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் You're naughty. சுவாமி, நீங்களும் இப்படிதானா? பேபி, நானும் மனுஷன்தான், நானும் ஆம்பளை தான். ஆனா அது உன் கூட இல்ல, மத்த பொண்ணுங்க கூட. அது அது செக்ஷுவல், நம்மளது ஸ்பிரிச்சுவல். உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காத பெரியப்பா அந்த ஃபேமிலியை பார்த்த பிஞ்சு மனசுக்கு இவர் காட்டின அந்த வித்தியாசம் இவரை கடவுளா மாத்திருச்சு. அவர் எப்பவும் இவளை என்னைக்கும் பிசிக்கலா அபியூஸ்